புத்தகம் ஒரு அறிவு பெட்டகம். புத்தகம் ஒரு அறிவு பெட்டகம். புத்தகத்தில் கொட்டிக் கிடக்கிறது வாழ்வியல் தத்துவம். புத்தகம் ஒரு அறிவு பெட்டகம். புத்தகத்தில் கொட்டிக் கிடக்கிறது வாழ்வியல் தத்துவம். புத்தகம் அறிவுக்கு வித்து, அதுதான் அறிவாளிகளின் சொத்து. புத்தகம் அறிவுக்கு வித்து, அதுதான் அறிவாளிகளின் சொத்து. வாசிப்பை நேசிப்பவர்களை அறிவாளியாக்குவதுதான் புத்தகத்தின் வேலை. வாசிப்பை நேசிப்பவர்களை அறிவாளியாக்குவதுதான் புத்தகத்தின் வேலை. புத்தகத்தை உருவாக்குகிறது அறிவாளிகளின் மூளை. புத்தகத்தை வாசிப்பவன் புத்தனைப் போல யோசிப்பான். புத்தகத்தை வாசிப்பவன் புத்தனைப் போல யோசிப்பான். அவன் பாவிகளை நேசித்த கர்த்தரையும் பூசிப்பான். புத்தகத்தை வாசிப்பவன் புத்தனைப் போல யோசிப்பான். அவன் பாவிகளை நேசித்த கர்த்தரையும் பூசிப்பான். நாம் தத்துவ கலைகளை புத்தகத்தில் கற்கலாம். தத்துவ கலைகளை புத்தகமாக்கி அனைவருக்கும் விற்கலாம். தத்துவ மேதை சாக்ரடீஸும் புத்தகத்தில் தான் வாழ்கிறார். அவர் இன்று வரை உலக தத்துவத்தையே ஆள்கிறார். மாமன்னர் அலெக்சாண்டரும் வரலாற்றில் தான் வாழ்கிறார். அந்த மாவீரர் உள்ளத்தை எல்லாம் என்றும் அவர் ஆள்கிறார். மாமன்னர் அலெக்சாண்டரும் வரலாற்றில் தான் வாழ்கிறார். அவர் மாவீரர் உள்ளத்தை எல்லாம் என்றும் ஆள்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி கென்னடியையும் நம் முன்னாடி நிறுத்துகிறது புத்தகம். முன்னாடி நிறுத்துகிறது புத்தகம். நாடென்ன செய்தது நமக்கு என்பதை விட நீ என்ன செய்தாய் அதற்கு என்பதுதான் அவரின் உலக புகழ்பெற்ற தத்துவம். அமெரிக்க ஜனாதிபதி கென்னடியையும் நம் முன்னாடி நிறுத்துகிறது புத்தகம். நாடென்ன செய்தது நமக்கு என்பதை விட நீ என்ன செய்தாய் அதற்கு என்பதுதான் அவரின் உலக புகழ்பெற்ற தத்துவம். அவரும் புத்தகத்தில் கற்றதுதான் இந்த புத்தகம். கல்லாதவனை உலகில் இல்லாதவனாக்கி விடுகிறது வரலாற்று உலகம். கல்லாதவனை உலகத்தில் இல்லாதவனாக்கி விடுகிறது வரலாற்று உலகம். வரலாற்றில் வாழ்பவன் நெற்றியில் தான் இந்த உலகமும் இடுகிறது திலகம். கல்லாதவனை உலகில் இல்லாதவனாக்கி விடுகிறது வரலாற்று உலகம். வரலாற்றில் வாழ்பவன் நெற்றியில் தான் இந்த உலகமும் இடுகிறது திலகம். நடிப்பு சிகரம் நடிகர் திலகமும் வரலாற்றில் வாழ்கிறார். இன்று மக்கள் திலகம்தான் தமிழ மக்கள் மனங்களை எல்லாம் ஆள்கிறார். பெருந்தலைவர் காமராஜரையும் வரலாறு மறக்கவில்லை. தமிழ்நாட்டில் அவர் போல ஒரு தலைவர் இன்னும் பிறக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜரையும் வரலாறு மறக்கவில்லை. தமிழ்நாட்டில் அவர் போல ஒரு தலைவர் இன்னும் பிறக்கவில்லை. இறந்தவர்களில் சிறந்தவர்களை வாழ வைக்கிறது வரலாறு. புத்தகம் என்னும் அருவி கோயில் வாழும் இவர்களை மீண்டும் காணாமல் இருப்பதுதான் எங்கே கோளாறு. இறந்தவர்களின் சிறந்தவர்களை வாழ வைக்கிறது வரலாறு. புத்தகம் என்னும் அருவி கோயில் வாழும் இவர்களை கண்டும் காணாமல் இருப்பதுதான் இங்கு கோளாறு. அறிவு சோலை என்னும் புத்தகசாலை தமிழகத்தில் பல உண்டு. அவற்றையெல்லாம் வாங்கி படித்தால்தான் நமக்கு பலனுண்டு. அறிவு சோலை என்னும் புத்தகசாலை தமிழகத்தில் பல உண்டு. அதையெல்லாம் வாங்கி படித்தால்தான் நமக்கு பலன் உண்டு. கண்டு கழிப்பதற்கல்ல புத்தகம். புத்தகத்தில் உள்ளதை உண்டு விழிப்பதற்கே தத்துவம். கண்டு கழிப்பதற்கல்ல புத்தகம்.
புத்தகத்தில் உள்ளதை உண்டு விழிப்பதற்கே தத்துவம். புத்தக வடிவில்தான் வாழ்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். புத்தக வடிவில்தான் வாழ்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். புத்தகத்தை அறிவு பொக்கிஷமாக மதிக்க வேண்டும் பொதுமக்கள். புத்தக வடிவில்தான் வாழ்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். புத்தகத்தை அறிவு பொக்கிஷமாக மதிக்க வேண்டும் பொதுமக்கள். அறிஞர்களுக்கு புத்தகம்தான் அறிவின் ஆயுதம். அறிஞர்களுக்கு புத்தகம்தான் அறிவின் ஆயுதம். அறிவு தாகம் இல்லாதவர்களுக்கு புத்தகம் ஒரு அடுக்கி வைத்த காகிதம். அறிஞர்களுக்கு புத்தகம்தான் அறிவின் ஆயுதம். அறிவு தாகம் இல்லாதவர்களுக்கு புத்தகம் ஒரு அடுக்கி வைத்த காகிதம்.